You a dangerous girl. Those eyes looking up at me. எங்கள் அக்கா வந்து கேக் செய்ய போடுவோம். நீங்கள் எல்லாம் போடுவோம். இப்போ வேஸ்ட் பண்ண போகிறோம். வேஸ்ட் பண்ணுறதுலாம் நீ நான் சாப்பிடாமையாவது இருப்பேன். நான் சாப்பிட்டது ரெடி பண்ணுவேன். நல்லா இல்லைன்னு Oh my god. உனக்கு ஒரு மைக்கை கொடுத்துட்டா போதும் போல. பல 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 பல. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து மெஷரிங் டேப் எவ்வளோன்னு பார்க்கணும். இது வந்து என்னது? இது மைதானா? மைதா வச்சுருக்கோம். இது வந்து காணோம். உனக்கு ஆர்டர் வாங்கி தரேன், கேக் ஆர்டர். உனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுறேன். இது வந்து சாக்லேட். இது வந்து திறக்க முடியல, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, கோகோ பவுடர். ஏற்கனவே வந்து கேக் ஐஸ் செஞ்சுருக்க வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க போங்க. இது வந்து சாக்லேட்டு. இது வந்து நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல. இது வந்து பட்டர். நாங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மெல்ட் பண்ணிப்போம். மெல்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பேக்கிங் ஷெஃப் ஆகலாம். ஸோ வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், மறக்காமல். நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நமக்கு வந்து பேட்ரி இல்லாமல் இதை கொடுக்குவாங்க. இதில் வந்து நம்ம 3 பேட்ரி போடணும். வெளியே போய் ரிமோட் பேட்ரி எடுத்துருவா போ. ரிமோட் பேட்ரி எடுத்துருவா ஃபாஸ்ட். 2 பேட்ரி எடுத்துருவா. பெரிய ரிமோட் பேட்ரி எடுத்துருவா. இதில் வந்து 2 பேட்ரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிமோட்லேயே வச்சிடணும். ஓகேவா? இது மாதிரி வந்து நீங்களும் ரிமோட் பேட்ரி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாத்திரமே 1.22 காட்டுது. இந்த பாத்திரமே எதாவது எடுத்துமா இருடி, முதல்ல யூடியூப் போவோம். சமைக்கிறது தெரியுமா தெரியாதா? ஓடுமா ஓடாதா? எடுத்துருவா போ. இந்த கப்பை வச்சு பார்த்தனா வெயிட் 8 கிலோ வாங்கிது. அதுதான் 8. -3ல இருக்கு. சுட்ட நீங்க வைக்க கூடாதுக்கா. இப்ப என்ன காட்டுது? 37 காட்டுது. அட போயா. இந்த பாத்திரம் வெயிட் சில்வர் பாத்திரம் 95. இது எவ்வளோ ஆகுது? 106 இருக்கா? நான் எடுக்கிறேன். இல்லடி, அதை இதை வாஷ் பண்ண ஒரு வாஷ். ஓ ஒன்லி வி மேக். ஐ கூட கட் பண்ணுறேன். உன்னை நான் வீடியோக்கு வச்சுன்னு இருந்தது சும்மா இருக்கலாம். ஓகே, இது வந்து நான் வந்து பீட்ஸ்லாம் வந்து ரெடி. என்னத்துக்கு இது சொன்னால் நான் வேற கழுவி வைக்கிறேன். இல்லை, கழுவியே கூடாது. நம்ம இதுலேயே அதில் போட்டுருவோம். எதில் போட போகிறேன்? 75 வேணும். இது எவ்வளோ? இது 200. இது வந்து 200 கிராம் இருக்கா? நமக்கு 75 தான் போதும். 20 கிராம். இது 200 கிராமா? நல்லா பாருங்க, 200 கிராம் எங்கள் அக்கா கண்ணுக்கு. ஐயாலிப்பா. நம்ம இதை 75 வர வைக்கணும். இது எவ்வளோ கிராம்னா? சாக்லேட் வாசனை வருதே. 68. இன்னும் கொஞ்சம் போடணும். ஃபுல் சாக்லேட்டையும் சாப்பிட்டு போட்டுருங்க எல்லாரும். பத்தாது. இதுலேயே ஏற்கனவே 25 இருந்தது. இதில் 75னா போதும். கேக்கு கொடூரமாக வந்துச்சு. 75னா கரெக்டாக 75 தாண்டி இருக்கணும். பாத்திர கணக்கெலாம் எடுக்கக்கூடாது.
75 வந்துருச்சு. ஏன்னா ஏய் லூசே, இதே பாத்திரம் அளவு வச்சு தானே எல்லாத்தையும் போட போறோம். லூசே விடு. நம்ம வேற வேற பாத்திரம் மாத்திரம் அதான் தப்பு. இதே பாத்திரத்தையே 75 போட்டுவியா? ஆமா. சரி ஓகே. இதே பாத்திரத்துல நம்ம இதே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருவோம். சரியா? அப்புறம் இது கூட சரி ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கே தெரியாது, நாங்களே ஃபஸ்ட் டைம் எடுத்துப்போம். இந்த சாக்லேட் நல்லா தான் இருக்கு. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டியா என்ன? டார்க் சாக்லேட் வாங்கினா அந்த சாக்லேட் நம்ம சாப்பிடணும். நாங்கள் வந்து டார்க் சாக்லேட் வாங்கினோம். இது என்ன பண்ணணும்னா இது என்னது அப்பா சாப்பிடும்போது இனிச்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சா கசக்குது. என்ன கொக்கோ மாஸ் சுகரு கொக்கோ பட்டரு அம்மா கசக்குது. உன் ஐஸ்கிரீம் எட்டுருவாக்கா. ஓகே, நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம்னா நல்ல இனிப்பா இருக்கணும்க்கா, கிறிஸ்பி இனிப்பா. எவ்வளோ 50 நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை எடுத்து இதில் போட எல்லாத்தையும் டபுள் பாயிலிங் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட்னா இதை இப்படி வச்சு பண்ணணும். அக்கா நம்ம டபுள் பாயிலிங் இதுலேயே பண்ணுவோம் வா. ஓகே, நம்ம வந்து எங்கள் டேடி வந்து குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுவுள்ளே நாங்கள் போட்டுட்டோம். அதுதான் எங்கள் அப்பா இப்போ பார்த்து இதை தூக்கிட்டு ஓடிடுவார். நாங்கள் 2 பேரும் திட்டு வாங்க போகிறோம். This is called double boiling method. கொஞ்சம் சுடு தண்ணியை உள்ளே ஊற்றிக்கலாமாக்கா? அதுதான் அந்த பெரிய சருவத்தூள்ல போட்டேன் அதில். ஸோ வடிகட்டுறது அதில் அந்த சருவத்தில் அதுலடி அந்த கடாய் இருக்குல்ல, கடாய் கீழே இருக்கு. காலையில நான் எப்படி தேடிட்டு இருக்கேன்? எதுக்கு நாளை? ஓ மை காட், நாங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் இப்படி பண்ணுறோம். இது ரொம்ப லேட் ஆகும்க்கா. அது மாதிரியே வைக்கா, இது ரொம்ப லேட் ஆகும். இதே மெல்ட் ஆகிடும். சரி ஓகே, இது மெல்ட் ஆகட்டும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இல்லை இது ஆஃப் பண்ணுற வரைக்கும் சும்மா இருக்கணும். நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா மெல்ட் பண்ணி வச்சிட்டோம். கேக் மேக் பண்ணுறதுக்காக அல்ட்ரி ஓகேவா? இப்படியே சாப்பிடும்போது அது எத்தனை போங்கப்பா? 20 கிராம்னா 10 கிராம் போதும்ல, பாதி பாதி. 3/4 கப்பு அவன் 100 கிராம் போடுறா. அப்போ நீ 50 போட்டால் போதும்ல. காலையில் செய்கிற பாரு. போதும் போதும், எடு 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 எடு. 70 நம்ம 50 போட்டால் போதும். ஸோ வந்து கொஞ்சோண்டு போதும் போதும். நம்ம ஜலிப்போம்ல
நம்ம வந்து இருக்கா நான் சொல்கிற மாதிரி ஜெலிக்கணும். இதை கீழே கொட்டிடும். பவுடர் வேறு போடணும். சீக்கிரம் ஜெலி. கொக்கோ பவுடர் போடுவோம். நம்ம வந்து இப்படி ஜெலிச்சிச்சுன்னா இப்படி ஜலிச்சிட்டோம்னா கீழே விழாது. ஏன்னா வந்து நம்ம கீழெல்லாம் விழும். ஓகே போடும்க்கா. நம்ம மாவு ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதனால நம்ம நல்லா ஜெலிச்சிட்டோம். இது கோகோ பவுட்ரு இன்னடி 20 கிராம் தான் இருக்குது. ஜலிச்செல்லாம் அவ்வளோதான். 19 தான் இருக்குது. 50 இருக்குன்னு தானே. ஒருவேளை அது மேலே இருந்தனால அப்படி காட்டுச்சோ. ஏன்க்கா இப்படி பண்ணுற? வெயிட் என்னடி இது? இந்த இது வெயிட்டாக இருக்கு பாருடி. இவ்வளோதான் வருது அவளுக்கும். இதில் எடுத்து இதில் போடுவோம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன பாத்திரத்தை எடுத்து ரெட் கலர் ஜலிச்சிட்டல போடு. இருடி இப்படி வச்சு பார்ப்போம். இது மிஸ்டேக்கா என்ன ஏதுன்னு தெரியும்ல. இது 20 வருதான்னு என்ன ஏதுன்னு பார்ப்போம். 22 தான் இருக்கு. முன்னாடி இது புதுசாக வருது. பாத்திரம் கணக்கு வருது இல்லை, புரியுதா? போடாத 54 இருக்குடி. ஏற்கனவே அமைதியாரி. ஆல்ரெடி 54 தாண்டி இருந்தது. கொக்கோ ஆட் பண்ணால் 64 வரணும்டி. நாங்க இந்த கணக்கு போடுறான்னு தெரியல. இருடி இது ஜலிச்சுட்டு தானேடி இருக்காங்க. ஜலிச்சுட்டு பத்தலைன்னா போடு, அதுக்கு சொல்றேன். பொடிச்சு போடாத. ஆமா, நீ அதுக்குள்ள கொட்டிக்கினே இருக்க வர, அதுக்கு தான் சொல்றேன் நான். நீ இதே பார்த்துட்டு போகணும், இல்லைன்னா திருப்பி டப்பாக்குள்ளே போட்டுருவாங்க. பிரச்சனை இல்லை. வெளியில் எங்கேயும் செய்யலாம் பாருமா. காசு நீங்கள் தான் போடு. எது எடுத்து 60 63 வரணும். என்ன டாடி வேணும்? சும்மா வெளியே இருக்கு டாடி. ஆளே சொல்லு. கொஞ்சம் கொட்டுடி. சுகர் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. இது வந்து எடுத்துட்டேன். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பர்த்டேவா? இது வெயிட் பண்ணு. அப்படி எடுத்து ஊத்தாதுல, கீழே ஊத்துதுன்னு தெரிஞ்சு சும்மா அப்படியே எடுத்து ஊத்திட்டு இருக்கா. டார்க் சாக்லேட் ரேட்டு தெரியுமா? அப்படி ₹350 அந்த கோகோ பவுடர். இந்த சாக்லேட்டு இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கு. இதுதான் பெர்ஃபெக்டான பதம். இனி இதை நம்ம வந்து ஏற்கனவே கிரீஸ் பண்ணி வச்சிருக்க ட்ரேல சேர்த்து கொள்ளலாம். நான் இதை சேர்க்கும் போது பாருங்க, அதிகம் திக்கா நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி எல்லாம் கிடைக்கல. இது வந்து கரெக்டா இருக்கும்.
இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் சேர்க்கலாம். பேக் ஆகி வரும்போது சேர்த்து சாப்பிட அதுவும் நல்லா இருக்கும். நான் வந்து சாக்லேட் ஓவர்லோடட் மாதிரி உள்ள மில்க் சாக்லேட் வைக்கிறேன். இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாக்லேட் தான். நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரெவல்லோ சாக்லேட் தான் அதில் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எல்லாத்தையும் உங்கள் அப்பா உங்கள் பையன்கிட்ட கேட்பீங்களா? என்னது அங்கே எத்தனை பேர் வச்சுட்டு வந்தேன் பக்கத்தில். இப்போல்லாம் என்னென்ன ஏது ஃபஸ்ட் எல்லாம் நட்ஸ்லாம் போட்டு கட்டியெல்லாம் வர மாட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப குட்டியாக தான் செஞ்சுருக்கோம். பிகாஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் நட்ஸ்லாம் கொஞ்சம் மேலே போடுக்கா. சாப் பண்ணி வச்சியா? இல்லைல்ல இல்லை, அப்புறம் நாளை போடுக்கானா? நட்ஸ்லாம் போட்டு ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரௌனி எடுத்து அடுப்பில் வைக்க போகிறோம். போடுமா போடு. ஆனால் தான் நீ அமைதியாகிறாங்க. தூக்குக்கா. கை உள்ள சுடும். நம்மளோட ஆடவர் கழிச்சு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பாய் பாய். அக்கா தீந்துச்சா என்னன்னு தெரியலையே. தீந்துச்சா இந்த பொடி கட் பண்ண முடியலையா? ஆமாண்டி, அதிகமாக இது பண்ணுறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ரொம்ப நேரம் வெந்திருக்கு. நான் அப்பயே எடுத்துருக்கணும். சொன்னால் வேகலைன்னு கத்தின்னு இருந்தா பைத்தியக்கார ஜீரோமி. கேக் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா பேக் ஆகிருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து கேக் வந்து வேறு லெவல். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். பிகாஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் பாய்.